காலான்னு சொல்லிட்டு சேகர் பாபு அதே மாதிரி விஜய் யாருன்னு தெரியாதுன்னு சொல்லிட்டு துரைமுருகன் உள்ளிட்டவர்களாம் விமர்சனம் வைக்கிறாங்க. நேற்று முளைத்த காளான், அப்புறம் குழந்தைன்னு அர்த்தப்படுற பச்சா அப்படிலாம் அமைச்சர் சொல்றது எங்களை பயன்படுத்தி ஐயா துணை முதல்வர் உதயநிதி அவர்களே அவங்க சொல்றாங்களோன்னு எனக்கு ஒரு சந்தேகம் வருது. அதனால அதெல்லாம் அவர் அப்படி பேசக்கூடியவர், அவருடைய ரசிகர் தான். ஆனா அவருடைய வார்த்தைகளே சொல்லணும்னா எங்க தலைவர் பச்சானா அப்புறம் அண்ணன் உதயநிதி சோட்டா பச்சா. அவருடைய வயதிற்கு அவருடைய முதிர்ச்சிக்கு அவர் இன்னும் கொஞ்சம் நல்லா பேசலாம். மிக உறுதியா சொல்லிடுறேன். ஆமா, அது அவருடைய விருப்பமா இருக்கும். என்னுடைய எக்ஸ் தளத்திலேயே நான் அதை தெளிவுபடுத்திட்டேன். அது அவருடைய விருப்பமா இருக்கலாம். ஆனா எங்களுக்கு பாசிசத்தோடும் பாயாசத்தோடும் உறவில் இருக்கக்கூடிய யாரோடும் எங்களுக்கு நட்பும் இல்லை, எதுவும் இல்லை. எங்களுக்கு அங்க வேலையே இல்லை. எங்கள் வேலை களத்தில், எங்கள் வேலை மக்களோடு. அதிமுக மக்கள் சக்தியா பாசிசம் பாயாசம் அது அவங்க கிட்ட கேளுங்க. தாவேக எப்பவுமே மக்கள் சக்தி, தாவேக எப்பவுமே மக்களுக்கான சக்தி. அண்ணா யூனிவர்சிட்டி கேஸ்லயே எங்களுடைய பெண்களை அன்னைக்கு கைது பண்ணாங்க. மூச்சு கூட விட முடியாத இடத்துல அடைச்சு வச்சாங்க. எங்களுடைய பொதுச் செயலாளர் என்ன ஆனந்த் அவர்கள் அந்த இடத்துல காவலராக இறங்கி நின்னார். இன்னைக்கு வட சென்னையில அதே பண்றாங்க, அடிச்சுட்டாங்க. அப்போ எங்க புதுசுல அங்க போய் நிக்கிறாரு, எங்களுடைய தலைவர் அங்க கிட்ட பேசுறாரு. அதனால இதுலயே உங்களுக்கு தெரியும் திரும்ப திரும்ப யார் மக்கள் சக்தி என்பது. உண்மையான மக்கள் சக்தி என்பது தமிழக வெற்றி கழகம் தான். இந்த செய்தியை உலகெங்கும் கொண்டு சேர்க்கக்கூடிய ஊடக உறவுகள் அத்தனை பேருக்கும் நன்றி.